ரேஷன் கடை நேர்காணலில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக என்ன கேட்டாங்கன்னா, தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டோம். நம்ம அதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ நம்ம போட்டிருக்கோம். தெரியாதவங்க நம்ம சேனல்கிட்ட போய் பாருங்கள். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள். இரண்டாவதாக திருக்குறள். நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன். திருக்குறள் நிறைய பேருக்கு திருக்குறள் கேட்டிருக்கிறாங்க. திருக்குறள் எதனா ஒரு 10 திருக்குறள், ஒரு 20 திருக்குறள் நீங்கள் ஒரு மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் போய் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போங்க. அதாவது சும்மா ரேண்டமாக அப்படி பண்ணிட்டு போகாமல் இது கல்வி எறிதல் இல்லாட்டி வேறு எதனா அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அடுத்தது உங்கள் நேட்டிவ் பிளேஸு அதில் ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ மதுரைனா மதுரைக்கு மதுரை மல்லி, அந்த மாதிரி திருநெல்வேலி அல்வா, அந்த மாதிரி ஒவ்வொரு திண்டுக்கல் பூட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஃபேமஸான ஒரு பொருள் இருக்கும், ஒரு ஃபேமஸான பிளேஸ் இருக்கும். அதை பற்றி உங்கள் ஊரில் என்னென்ன மாதிரி ஃபேமஸான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ். உங்களை பற்றி கேட்டிருக்கிறாங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்மளும் செல்ஃப் இன்ட்ரோ நம்ம எப்படி பண்ணிக்கிறது அப்படின்றத நான் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க செல்ஃப் இன்ட்ரோ. இது எல்லாருக்குமே கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, அதனால செல்ஃப் இன்ட்ரோ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீட்லேயே நீங்கள் சொல்லி ஒரு கண்ணாடியை பார்த்தோ இல்லை ஒரு எதனா ஒன்று பார்த்தோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ ஒரு தடவை உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரேஷன் கார்டு 5 வகைப்படும். அதை பற்றினா நம்ம சேனல்லையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். 5 வகைகள் என்ன: PHS, முன்னுரிமை உள்ளவங்க, முன்னுரிமை இல்லாதவங்க, சர்க்கரை கார்டு, அந்த மாதிரி 5 கார்டு வகைகள் இருக்குது. அதை பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள் விலை இல்லாமல் வழங்குறாங்க, என்னென்ன பொருட்கள் விலையோடு வழங்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விலையில்லா பொருட்கள் என்னென்ன பொருட்கள், விலை உள்ள பொருட்கள் என்னென்ன பொருட்கள் எவ்வளவு விலைக்கு அவங்க வழங்குறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள நியாய விலை கடை, அதாவது ரேஷன் கடையோட பேரு, அதை கேட்டிருக்காங்க. அதையும் நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்றது. உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள ரேஷன் கடையோட பேரை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தைரியமாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் அட்டன் பண்ண போகிறவங்களுக்குலாம் என்னோட ஆல் த பெஸ்ட். உங்களோட நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க ஆல்ரெடி அப்படின்னா என்னென்ன மாதிரி உங்களுக்குலாம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்